ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை முடக்கிய ஒன்றிய பாஜக அரசாங்கம். தொடர்ந்து கேள்வி எழுப்பும் எம்பி வெங்கடேசன் அவர்கள். பிங்க் புத்தகத்தை வெளியிடாதது ஏன்? வெளியிட்டால் உங்களுடைய ஊழல் அம்பலமாகிவிடுமா? அது சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். ஒவ்வொரு ஆண்டும் பின் புத்தகம் வெளியிடுவாங்க. இந்த ஆண்டு வெளியிடல, அதை அப்படியே மறைச்சிட்டாங்க ஒன்றிய பாஜக அரசாங்கம். ஏன்னா ரயில்வே வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி அதுல ஒதுக்கப்பட்டிருந்தது, அந்த நிதியையும் முடக்கிட்டாங்க, அந்த பின் புத்தகத்தையும் வெளியிடல. போன ஆண்டு பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்து ஒரு சில நாள் கழித்து தான் இந்த புத்தகத்தையே வெளியிட்டாங்க. ஆனா இந்த ஆண்டு வெளியிடலன்னே சொல்லலாம். இததான் எம்பி வெங்கடேசன் அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வர்றாரு, கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய ரயில்வே வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை நீங்க முடக்கிட்டீங்க, ஏன் முடக்கினீங்க, எந்தெந்த ஊருக்கான பாதைகளை முடக்கி இருக்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு இப்ப பதில் கிடைத்த மாதிரி ஒரு உண்மை அம்பலமாகி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ரயில்வே துறைக்கு பொது மேலாளர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் மூலமா தான் உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குதுன்னு சொல்லலாம். சரி, என்ன அந்த கடிதத்தில் அப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த ரயில்வே திட்டம் முடக்கியதற்கான நிதியை நாங்க சரண்டர் பண்ணிடுறோம், மறுபடியும் ஒதுக்கீடு பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கிறாங்க. சரி, என்னென்ன ஊருக்கான இந்த ரயில்வே திட்டம் முடக்கி இருக்கிறாங்கன்னா, திண்டிவனம் டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த பாதை, ஈரோடு டு பழனி, மதுரை டு தூத்துக்குடி, ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி, 3 இரட்டை பாதைகளான பாதை திட்டம். வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியையும் அந்த செய்யக்கூடிய வளர்ச்சி திட்டத்தையும் முடக்கி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். இதுதான் எம்பி முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இந்த திட்டத்தை முடக்கிறதுக்காக தான் அவங்க இந்த பிங்க் புத்தகத்தையே வெளியிடல அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த விஷயம் இப்ப உண்மை வெளியே வந்திருக்குதுன்னு தான் சொல்லலாம். அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கான ஒதுக்கீடையும் நிதியையும் நாங்க சரண்டர் பண்ணிடுறோம். எவ்வளவு நிதியை சரண்டர் பண்றோன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, திண்டிவனம் டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த ரயில் பாதைக்காக 42 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த 42 கோடி ரூபாயும் நாங்க சரண்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஈரோடு டு பழனி, இது புதிய பாதை திட்டம். இந்த திட்டத்துக்காக 52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதையும் நாங்க சரண்டர் பண்ணிடுறோம். மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியா சென்று தூத்துக்குடிக்கு போகக்கூடிய புதிய பாதைக்கு 55 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுக்கான நிதியையும் நாங்க சரண்டர் பண்ணிடுறோம். அடுத்து ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி, இது சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடியதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். அதற்கான நிதி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய், அதையும் நாங்க சரண்டர் பண்ணிடுறோம். அடுத்து இது போல மூன்று இரட்டை பாதை திட்டங்களான காட்பாடி டு விழுப்புரம், சேலம் டு கரூர், ஈரோடு டு கரூர், இதுக்கான 200 கோடி ரூபாய் நிதியையும் நாங்கள் சரண்டர் பண்ணிடுறோம். இதை முடக்கி வைத்திருந்ததையும் நாங்கள் திரும்ப கொடுத்துட்றோம். அந்த விஷயத்த அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை ஒன்றிய பாஜக அரசாங்கம் இந்த பிங்க் புத்தகத்துல இந்த ஆண்டு நிதி பட்டியலை வெளியிடாததுக்கு காரணமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த ரயில் வளர்ச்சி திட்டங்களை முடக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது இந்த கடிதத்துல வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்குது. இதை மறுபடியும் எம்பி வெங்கடேசன் அவர்கள் எக்ஸ்தல பதிவுல போட்டிருக்கிறாரு. நீங்க முடக்கினதை மறுபடியும் நடைமுறைக்கு கொண்டு வந்துதான் ஆகணும். இதை முடக்கிய வண்ணம் விடாமல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியையும் நீங்கள் சரியாக கொடுக்க வேண்டும். ரயில் வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியும் சரியாக கொடுக்க வேண்டும். இந்த ரயில் வளர்ச்சி திட்டக்கான பாதையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை தொடர்ந்து நாங்கள் போராட்டம் எழுப்புவோன்னு ட்விட்டர்ல பதிவிட்டிருக்கிறாரு. ஆக எம்பி வெங்கடேசன் அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி எழுப்பியிருந்தாருன்னா, நம்முடைய கீழடி அகழாய்வு ஆராய்ச்சிக்கான அந்த புத்தகத்தையும் ஒன்றிய அரசாங்கம் வெளியிடாம இருந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரயில் வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியையும் முடக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து எம்பி வெங்கடேசன் அவர்கள் குரல் கொடுத்துட்டு வர்றாரு, மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு வர்றாரு. அப்படிங்கிறத நம்ம பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனா ஒன்றிய பாஜக அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பல குறைகளை வைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி நிதியையும் தரதில்லை, மற்ற
தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னால அவங்க உடனே தடுத்துடுறாங்க. தமிழ்நாடு மீது என்ன வன்மமோ தெரியல. இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஈடுபடக்கூடிய ஒன்றிய பாஜக அரசாங்கம் இப்படி எம்பி வெங்கடேசன் கேள்வி எழுப்பினதை மக்களாகிய நீங்கள் எப்பேற்பட்ட கருத்தா பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியல் கருத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.